ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வீட்ல இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ இன்ஸ்டன்டா ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு விதமான இன்ஸ்டன்ட் தோசை, ஒன்னு அரிசி மாவுலயும் இன்னொன்னு கோதுமை ரவையிலயும் ரொம்ப ஹெல்த்தியா ரெடி பண்ணிருக்கோங்க. அதுவும் பேக்கிங் சோடா, ஈனோ, பேக்கிங் பவுடர்னு எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்டா குயிக்கா செஞ்சிடலாம். டேஸ்டும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கோதுமை ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லைட்டா எல்லோ கலர்ல இருக்கு. இதே மாதிரி பிரவுன் கலர்லயும் கோதுமை ரவை வந்து விக்கிறாங்க. அது சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, பன்சி ரவைன்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரவை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு கப் அளவுக்கு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்ல நம்ம கோதுமை ரவையை அளந்தமோ அதே கப்ல அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற தயிரும் தண்ணியும் நல்லா உறிஞ்சு ரவை ஊறி வரட்டும். ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. இருக்கட்டும். இப்ப பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேன். நம்ம ஊற வச்சிருந்த ரவை பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. தயிரும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகி ரவை பாருங்க இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி கெட்டியா இருக்கு. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ரவைய மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இதோடவே அரை கப் அளவுக்கு தண்ணிய பாத்திரத்துல அலசி சேர்த்துக்கிறேன். இதோடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரவையை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே மிக்ஸி ஜார அலசி 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலா தோசைக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணோம்னா சரியா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுல நான் பேக்கிங் சோடா, ஈனோ, பேக்கிங் பவுடர்னு எதுவுமே யூஸ் பண்ணலங்க. நம்ம தோசையை அப்படியே டைரக்டா நம்ம வந்து வாத்து எடுத்தாலே நல்ல சாஃப்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம தோசையை வந்து ஊத்திக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. இரும்பு கல்லுங்கிறனால நல்லா வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு இப்ப நான் தோசை ஊத்திக்கிறேன். நான் வந்து அடை மாதிரி ஊத்திக்கிறேன். நீங்க வேணும்னா நல்லா சன்னமா தோசை மாதிரி கூட நீங்க ஊத்திக்கலாங்க. இப்ப 2 கரண்டி மாவு சேர்த்துட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி தான் தேய்ச்சி விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு தோசையை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பரா கலர் வந்திருக்கு பாருங்க. இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளவுதான். நம்மளோட டேஸ்டியான கோதுமை ரவை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவையில உப்புமா தான் நம்ம எப்பவுமே ரெடி பண்ணிருப்போம். இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இதே போலவே இன்னொரு தோசையும் நான் ஊத்திக்கிறேன். 2 கரண்டி மாவு சேர்த்துட்டேன். தோசையை ஊத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான கோதுமை ரவை தோசைய நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கும். தோசையை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு சாஃப்டா நல்லா மெத்துன்னு இருக்குன்னு பாருங்க. நம்ம இதுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட்டும் ஆட் பண்ணலங்க. நீங்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணாம பிளைனா கூட நீங்க தோசை வந்து ஊத்திக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த தோசையோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த இன்ஸ்டன்ட் ரவை தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு தோசைய இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. தோசை ரெடி பண்றதுக்காக மிக்ஸி ஜார்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இது வீட்லயே அரைச்ச அரிசி மாவு தான். நீங்க இன்ஸ்டன்ட் அரிசி மாவு கடையில கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோ வந்து கொடுத்திருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. மெஷர்மெண்ட் கப்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துட்டேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்க பாத்திரத்துல சேர்த்து கரைச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கரைக்கும் போது கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மிக்ஸில ஒரு ஓட்டி எடுத்துட்டோம்னா நல்லா நைஸா வந்து நமக்கு கிரைண்ட் ஆயிருங்க. இப்ப மாவை நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க. இதை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கலாம்.
2 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நமக்கு தண்ணியா தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ரெஸ்ட் விடணும்ல அவசியம் கிடையாது. ரெடி பண்ண உடனேயே நம்ம தோசை ஊத்தலாங்க. நான் இதுல பேக்கிங் சோடா ஈனோன்னு எதுவுமே கலக்கல. இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு 1.5 கரண்டி மாவு அப்படியே தூக்கி ஊத்திக்கலாங்க. நம்ம ரவா தோசைக்கெல்லாம் எப்படி வந்து தூக்கி ஊத்துவோமோ அது போல தூக்கி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. ஓபன் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சு 1 நிமிஷம் ஓபன்லயும் வச்சு வேக வச்சுக்கோங்க. தோசை நல்லா முருகலா வெந்துரும். இப்ப பாருங்க நம்ம தோசை வந்து வெந்துருச்சு. நம்ம பாக்குறதுக்கு ரவா தோசை மாதிரியே இருக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரவை, கோதுமை மாவு, மைதா மாவுன்னு எதுவுமே யூஸ் பண்ணல, அரிசி மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ஸ்டன்டா டக்குன்னு தோசை ஊத்திடலாங்க. இப்ப தோசை நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான தோசை சூப்பரா ரெடிங்க. கேரட், ஆனியன் எல்லாம் சேர்த்திருக்கறனால டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது போல டக்குன்னு மார்னிங் டிஃபனுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். டேஸ்டியான இந்த அரிசி மாவு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.